ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி கொடுங்க. வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் தக்காளியை கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிட்ட பிறகு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பச்சை மிளகா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா வதக்கி கொடுத்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடலாம். எல்லாம் ஒன்று நல்லா வதங்கட்டும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி எல்லாம் அதில் சேர்த்து வதக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காய்கறி கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை சேர்த்துட்டு இப்போது நம்ம பிரிஞ்சிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுக்கு பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு 1 ஸ்பூன், எல்லா மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். காய்கறி இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் ஒன்றோட ஒன்று வதங்கி வரும்போது தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது புளிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரை சேர்த்து நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தேவையான அளவு, அதாவது பாஸ்மதி அரிசினா 1க்கு 2 தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு பாஸ்மதி அரிசி அதை போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி போட்டு கலரிட்டு தம் போட்டு இறக்குனா நம்மளுக்கு நல்லா அரிசி நல்லா நீட்டு நல்லா வந்திருக்கும். அது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சாப்பிட்டாப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு தட்டில் போட்டு அது மேலே முட்டை வச்சு தொட்டுக்க தயிர் பச்சடியோடு சாப்பிட கொடுத்தா 1 தட்டு இல்லைங்க 2 தட்டு சாதம் கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.